முக்கிய செய்திகள். பிறந்த நாளையொட்டி திமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு கலைஞரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். கலைஞர் கருணாநிதி பிறந்த நாளையொட்டி தெற்கு மாநில திமுக சார்பில் அதன் அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் அண்ணா சிலை அருகே பிறந்தநாள் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். தெற்கு மாநில திமுக நிர்வாகிகள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதேபோல் வடக்கு மாநில திமுக சார்பில் செஞ்சி சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வடக்கு மாநில அமைப்பாளர் எஸ்.பி. சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு கலைஞர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். வடக்கு மாநில திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புதிதாக 7 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளதால் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 57ஆக அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக நிருபர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இயக்குனர் மோகன்குமார், புதுச்சேரி மாநிலத்தில் ஊரடங்கு உத்தரவில் தளர்வுகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதால் நாளுக்கு நாள் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருவதாகவும், புதுச்சேரியில் தற்போது புதியதாக 7 நபர்களுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், அவர்களில் 6 பேர் ஜிப்மர் மருத்துவமனையிலும் ஒருவர் அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். தற்போது சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 57ஆக உயர்ந்துள்ளதாகவும், மக்கள் நடமாட்டம் அதிக அளவில் இருப்பதால் தற்போது கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும், வரும் காலங்களில் புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரிக்கும் என்ற பயம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை இயக்குனர் மோகன்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மீண்டும் காய்கறி சந்தை மாற்றம் செய்யப்பட்டது. தற்காலிகமாக சந்தையாக மாற்றப்பட்ட புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மீண்டும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக புதுச்சேரி நேரு வீதியில் இயங்கி வந்த பெரிய மார்க்கெட் என்கிற குபேர் மார்க்கெட் கடந்த மார்ச் 31ஆம் தேதி முதல் தற்காலிகமாக புதிய பேருந்து நிலையத்தில் இயங்க தொடங்கியது. இதனை அடுத்து 5ஆம் கட்ட ஊரடங்கில் சில தளர்வுகளை மாநில அரசு ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு தெரிவித்ததை அடுத்து இன்று முதல் காய்கறி சந்தை பெரிய மார்க்கெட்டில் இயங்கும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்தது. இந்நிலையில் இன்று காலை முதல் மீண்டும் பெரிய மார்க்கெட் பகுதியிலேயே காய்கறி சந்தை இயங்க தொடங்கியது. பொதுமக்கள், சில்லறை வியாபாரிகள் தங்களுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி சென்றனர். மேலும் நடைபாதையில் கடைகள் வைக்கக்கூடாது என்றும், அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊருக்கு அனுப்புவதற்கான அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் தங்கியிருக்கும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கு சிறப்பு ரயில் மூலம் அனுப்புவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அருண் தலைமையில் மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உதவி ஆட்சியர் அஸ்வின் சந்துரு, துணை மாவட்ட ஆட்சியர் சுதாகர், துணை மாவட்ட ஆட்சியர்கள் சக்திவேல், தமிழ்செல்வன், வருவாய்த்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு தானியங்கி கை கழுவும் இயந்திரத்தை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். நாடு முழுவதும் கொரோனா தொற்று நோய் பரவி வருகிறது. இதனால் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள புதுச்சேரி தாலுகா அலுவலகம், முதலியார்பேட்டை காவல் நிலையம், அரசு ஆரம்ப சுகாதார மையம், புதுச்சேரி நகராட்சி அலுவலகம் மற்றும் போக்குவரத்து துறை அலுவலகம் ஆகிய 5 இடங்களில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் எம்எல்ஏ தனது சொந்த செலவில் தானியங்கி சானிடைசர் இயந்திரங்களை வழங்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி தாலுகா அலுவலக தாசில்தார் ராஜேஷ் கண்ணா, துணை தாசில்தார் ரவிச்சந்திரன், போக்குவரத்து துறை அலுவலக ஆணையர் சிவக்குமார், முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் சுரேஷ் பாபு, உதவி ஆய்வாளர் வீரபத்திரசாமி, புதுச்சேரி நகராட்சி பதிவாளர் பாலகிருஷ்ணன், ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் சந்திரசேகர், புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஊரடங்கு உத்தரவால் பாதிப்படைந்துள்ள லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.
வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க கடந்த 50 நாட்களுக்கு மேலாக ஊரடங்கு உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டதால் மக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆனந்தபுரம் பகுதியில் சுமார் 100 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அவைத்தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி செயலாளர் பாலமுருகன் ஆகியோர் தலைமை தாங்கினர். சிறப்பு விருந்தினராக மாநில செயலாளர் வேல்முருகன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் அணி செயலாளர் காமாட்சி, மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மோகனசுந்தரம் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதி பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் திமுகவினர் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். தமிழக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதி பிறந்த நாளையொட்டி தட்டாஞ்சாவடி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தலைமையில் பல்வேறு இடங்களில் கலைஞர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். அதேபோல் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் தலைமையில் வடக்கு மாநில அமைப்பாளர் SP சிவக்குமார், MLA வெங்கடேசன் முன்னிலையில் அரிசி, காய்கறிகள் வழங்கினர். தொகுதி செயலாளர் தங்கவேலு, இளைஞரணி கதிரவன் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதேபோல் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக தலைவர் சௌரிராஜன் தலைமையில் கலைஞர் பிறந்தநாளையொட்டி சுமார் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். யூனியன் பிரதேசங்களில் உள்ள மின்துறையை தனியார் மயமாக்குவதை கைவிடக் கோரி காரைக்காலில் 100க்கும் மேற்பட்ட மின்துறை ஊழியர்கள் பணியை புறக்கணித்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். யூனியன் பிரதேசங்களில் உள்ள மின்துறையை தனியார் மயமாக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருந்தார். இதற்கு புதுச்சேரியில் உள்ள மின்துறை ஊழியர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் உள்ள மின்துறையை தனியார் மயமாக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய அரசின் அறிவிப்பை திரும்பப் பெற கோரியும் காரைக்காலில் உள்ள மின்துறை அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களின் போராட்டம் காரணமாக மின்துறை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. மணவெளி தொகுதி முழுவதும் பாஜக சார்பில் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. பாரத பிரதமர் மோடியின் ஓராண்டு சாதனையை மக்களிடையே விளக்கியும் கொரோனா நோயிலிருந்து பாதுகாத்து கொள்ளவும் மணவெளி தொகுதிக்குட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர் ஏம்பலம் செல்வம் வீடு வீடாக சென்று முகக்கவசங்களை வழங்கினார். மாவட்ட தலைவர் தெய்வசிகாமணி, தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், மாவட்ட பொதுச் செயலர் சுகுமார், தொகுதி பொதுச் செயலாளர் தினகரன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். மக்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 20 லட்சம் செலவில் பூரணாங்குப்பம் பகுதியில் உள்ள அனைத்து சாலைகளையும் மேம்படுத்தும் பணி துவங்கியுள்ளது. மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அனைத்து சாலைகளையும் மேம்படுத்தும் பணிக்கான நிதியை மக்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 20 லட்சம் செலவில் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கான துவக்க விழா வைத்திலிங்கம் MP தலைமையில் மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா அனந்தராமன் முன்னிலையில் நடைபெற்றது. வட்டார காங்கிரஸ் ராமு, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய அறங்காவலர் குழு தலைவர் எழில்ராஜா, அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சௌந்தரராஜன், உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் ரகுராமன் மற்றும் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கலைஞர் கருணாநிதியின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பத்தில் கலைஞரின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பத்தில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல், தொகுதி செயலாளர் சீதாராமன், சங்கர், கலியவரதன், தியாகராஜன், தினகரராஜ், லோகநாதன், மெய்யழகன், தட்சிணாமூர்த்தி, சத்தியமூர்த்தி, குமார், அஜிஷ் பாஷா, நாகூர் மிரான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு திருபுவனை தொகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது.
திருபுவனை தொகுதி திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய பொதுமக்களுக்கு அரிசி மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன், அவைத்தலைவர் அருணாச்சலம், மாநில மாணவரணி துணை அமைப்பாளர் சையது, கிளை செயலாளர் இளையராஜா, தொகுதி துணை செயலாளர் வெங்கடகிருஷ்ணன், SC/ST மாநில துணைத் தலைவர் கதிரவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா வில்லியனூரில் இளைஞர் அணி அமைப்பாளர் முகமது யூனஸ் ஏற்பாட்டில் கொண்டாடப்பட்டது. திமுக முன்னாள் தலைவரும் தமிழக முன்னாள் முதல்வருமான கலைஞர் கருணாநிதி